இன்னைக்கு மகாநதி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்த்துருவோம். மகாநதி சீரியலில் இன்றைக்கி ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குல்லையே சொல்லிட்டு நம்ம தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க வெளியே. அப்புறம் அவங்க அம்மா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. ராத்திரி நேரத்தில் கடைக்கு போக முடியாது அப்படின்னு பால்கனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் கேட்குறாரு. உடனே சரி அப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கணுன்ற ஒன்று கடையாக தேடி ப்ராஜெக்ட்லாம் ராத்திரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தனியாக ராத்திரிலாம் கண்முழிச்சு பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பாட்டெலாம் போடுறாரு. இதை பார்த்து காது அடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஒன்று எல்லாரும் தூங்கிடுறாங்க. தூங்கினோடனே நைஸாக விஜய் காவேரி வழக்கம் போல் ராத்திரி எழுந்து வர்றாங்க. எந்த வந்தாலும் விஜய்னு ஓடி கட்டி பிடிச்சிடுறாங்க. ஒரு வழியாக 2 பேரும் இப்போ பார்த்தா சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன எப்படி எங்கள் அம்மா அவங்களாம் ஒத்துக்க போகிறாங்கங்கிறத பார்ப்போம். ஏனான துணைங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னா, ஒரு வழியாக நல்லா போய் குளிச்சிடுறாங்க. குளிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு தராங்க. டீயை குடிக்கிறாங்க. துணியை நானே துவைச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி துணியை துவைங்கன்னு காட்டுறாங்க. தானே துணியெல்லாம் துவைச்சி அதை உணர்த்திடுறாங்க. துணியும் உணர்த்திடுறாங்க. துணியும் உணர்த்தி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அண்ணி கால் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடந்தது தெரியுமா? உங்கள் அப்பா தவறான ஒரு முடிவு எடுக்க போயிட்டார். அதனால் இப்போ நினைவே இல்லாமல் வீட்டில் படுத்து கிடக்காரு அப்படி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு கதறி எழுறாங்க. அப்பாவை நான் பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. உடனே சோழன் எல்லோரும் கதறி எழுதவுடனே எல்லோரும் பரப்பிட்டு நேராக அங்கே போகிறாங்க. ஆனால் அவள் அண்ணன் இனிமேல் நீ அவளை பார்க்கவே கூடாது, உன்னால தானே எங்கள் அப்பாவோட உயிரே கிடக்கு சொல்லி விரட்டி விட்றாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம்.